Hi, this is Santosh. Welcome to English Shabaka. இன்னும் 2 days இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க Thursday. ஸோ லெசன்ஸை வந்து சிம்பிளிஃபைடான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நம்ம இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ராக்டை வந்து சால்வ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்ட்ராக்டை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா டெலகிராமில் போய் இங்கிலீஷ் அபேக்கா 12 போட்டாலே வரும். இங்கிலீஷ்க்கு தேவைப்படக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்கும். லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ் அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாலே நீ 90 மேலே எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஈஸியாகவே எடுத்துடலாம். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கொஞ்சம் உட்காந்து படித்தாலே 90 + 95 நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் மை மதர் 66 உடைய எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. I saw my mother beside me, doze, open mouthed, her face ashen like that of crops. Realized with pain that she was as old as she looks, but soon put that away and look out as young trees sprinting and merry children spilling out of their homes. ஸோ இது இந்த பேசேஜ் கொடுத்துட்டு நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, what does the imagery of the ashen face of the mother suggest about her physical condition? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜரி ஆஷன் ஃபேஸ் இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, ஆஷன் ஃபேஸுன்றது வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்கன்றது தான் டினோட் பண்ணுது. லைஃப்லெஸ்ஸாக, பேலாக, வீக்காக இருக்காங்க, ரொம்ப வயசாகிடுச்சுலே அவங்க அம்மாவுக்கு. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, the imagery of the ashen face suggests that the mother is weak, pale and lifeless, indicating her old age and declining physical vitality. ஸோ அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இதில் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் சொன்னதை எழுதிருந்தாலே கரெக்டான இதில் உங்களுக்கு மார்க்ஸ் 1 மார்க் வந்துடும். செகண்ட், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வித் த கரெக்ட் ஆப்ஷன். இதில் த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் ஆஃப் த வேர்ட் realized suggest that her awareness was dash. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டடு, டிலேடு, சடன். அவங்க ஆக்சுவலி வந்து சடன் தான் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க அம்மாவை திடீர்னு பார்க்கும்போது அந்த ஆல் ஆஃப் த சடன் டக்குன்னு அவங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணுது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சடன். தேர்ட் ஒன், how does the phrase merry children spilling out of their homes contribute to the tone of the passage? So merry children spilling out of their homes, அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? ஆக்சுவலி மேரி சில்ட்ரன் ஸ்பில்லிங் அவுட் ஆஃப் தேர் ஹோம்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே வந்து அண்டர்லைன் பண்ணி எழுதிருப்பீங்க. ஜாய்ஃபுல் அண்ட் லைவ்லி டோன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுடைய யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் லைஃப்பை தான் வந்து சொல்லுது. So that's what it is. So it is the contrasting sharply with the arguing opposite to the aging mother and symbolizing the youth energy. That's what it is. இவங்க அம்மா எப்படி இருக்காங்க, ரொம்ப ஓல்டாக இருக்காங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூத் அண்ட் எனர்ஜியாக அந்த குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேரி சில்ட்ரன் ஸ்பில்லிங் அவுட் ஆஃப் தேர் ஹோம்ஸ் வந்து ஜாய்ஃபுல் அண்ட் லைவ்லி டோன், யூத் அண்ட் எனர்ஜி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் லைஃப். So okay, that's what it is. And fourth question பார்த்தீங்கன்னா, complete the sentence by filling the blanks with a suitable phrase. The primary theme highlighted in the extract is that dash as the narrator reflect on her mother's frailty and aging. Okay, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு question number 4. Okay, so for this frailty அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, frailty அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா weakness of a person's body and character. ஸோ அதுதான் இங்கே சொல்லுது. ஸோ இந்த இடத்துல dash as a narrator reflect on her mother's body. That's what it is. ஓகே, எது வீக்காக இருக்குது பாடியில் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா inevitability of aging and fear of loss as the narrator reflect on our mother's frailty and aging. Okay, so actually inevitability of aging and fear of loss.
அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நரேட்டருக்கு வந்து என்ன தோணுதுன்னா அவங்க அம்மா பார்க்கும்போது இன்எவிட்டபிலிட்டி, அதாவது முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே வந்து நோ ஒன் இஸ் இம்மோர்டல். ஓகே, தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஃபிஃப்த் கொஷின், what can be inferred about the emotional state of the speaker in the extract? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன்ஸே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, overwhelmed by a sense of anguish. Okay, that's what the answer is. And sixth one, all of the following are true for the extract except, இதில் வந்து ஒன்று ஃபால்ஸ் இருக்குது, அதுதான் என்னென்னு கேட்குறாங்க. சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா the statement that is not true except is B. ஓகே, ஸோ இது வந்து எது வந்து இது உண்மை இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகே, the poet makes exclusive use of melancholic imagery in the given line. அது மட்டும்தான் கிடையாது, மற்றது எல்லாமே உண்மை, இது மட்டும்தான் வந்து போய். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மை மதர் 66 முடிஞ்சிடுச்சு. ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த ரோட் சைட் ஸ்டாண்ட் பார்த்துடலாம். த ரோட் சைட் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஃப்ரேஸ் pathetically played suggest about the condition of the people running the roadside stand? So the first one, okay, I think answer கீழேயே கொடுத்துருக்காங்க, நமக்கு அடுத்தடுத்தே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். It shows their helplessness and desperation as they humbly appeal to the passing traveler for some financial support or recognition. Okay, ஸோ இந்த இடத்துல வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் டெஸ்பிரேஷன், அதுதான் வந்து ஆன்சர். பேத்தலிக்கலி பிளட். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வந்து ப்ளெட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. தட்ஸ் வாட் இட் இஸ். ஓகே, அண்ட் செகண்ட், complete the following with the correct options. Roadside stand primarily symbolize rural neglect. ஓகே, ரூரல் நெக்லெக்ட் அதுதான் வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் ப்ராவர் கிடையாது, அர்பன் ப்ராஸ்பெரிட்டி கிடையாது, ரூரல் நெக்லெக்ட். அந்த ரூரல் பீப்புளை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான். அடுத்து, how does the poet use contrast in this extract to highlight social inequality? The contrast, simple rural roadside stand with the prosperous flow of money in cities, emphasize the gap between the rich and urban elite and poor rural people. ஸோ இதை தான் வந்து இன்இக்வாலிட்டியை சொல்கிறாங்க. இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பட் வந்து ப்ராஸ்பரஸாக சிட்டியில் வந்து காசு ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா அப்படின்றது. Complete the sentence by filling the blanks with a suitable phrase. A primary concern reflected in the extract is the dash faced by the rural poor who are ignored by city dweller. The primary concern, economic hardship and social marginalization. So அதுதான் முக்கியமான highlight key point. Faced by the rural poor people, economic hardship and social marginalization. Okay, and what can be inferred about the poet's tone in the extract? ஓகே, சிம்பத்தட்டிக். ஓகே, சிம்பத்தட்டிக் தான். இது எதுவுமே வந்து இன்டிஃப்ரெண்ட் இல்லை, ஹியூமரஸ் இல்லை, ஆப்டிமிஸ்டிக் இல்லை, சிம்பத்தட்டிக். அவங்கள பார்த்து ஆப்டிமிஸ்டிக்னஸ் லைக் கண்டிப்பாக நல்லது நடக்குன்றது, சிம்பத்தட்டிக்னா சிம்பத்தி தான் காமிக்கிறாரு. ஓகே, தட்ஸ் வாட், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆல் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆர் ட்ரூ எக்ஸப்ட் ஒன். இதில் எது வந்து பொய்ன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, த போயட் க்ளோரிஃபைஸ் த அர்பன் லைஃப் ஸ்டைல் ஆஸ் சுப்பீரியர். சில பேர் வந்து மாடர்னைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இது லைக் என்னென்னா வில்லேஜ் வாழ்க்கை தான் சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவர் போய்ட்டு இதில் சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்ட்ராக்ட், இந்த லெசன்லேயே இன்னொரு எக்ஸ்ட்ராக்ட் கேட்குறாங்க. ஓகே, வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் பாலிஷ் டிராஃபிக் பாஸ் வித் அன் மைண்ட் அஹெட் சஜஸ்ட் அபவுட் த ஆட்டிடியூட் ஆஃப் city people towards the roadside stand? It suggests the city people are self-absorbed and indifferent, rushing ahead without noticing or caring about the roadside stand and the struggles of the rural people. Okay, second, complete the following with the correct option. So the phrase artless paint refers to the village lack of artistic skill but sincere effort. Option A. Next, how does the poet's description of the sign N turn wrong, S turn wrong enhance the mood of the poem? Okay, it creates a tone of pathos and simplicity, showing the village innocence and lack of sophistication, which contrast with the urban indifference of passing travelers. Next, complete the sentence by filling in the blanks with a suitable phrase. The extract highlight the dash between the rural people and urban rich reflect through their different
perspection of beauty and birth. So the extract highlight the social and emotional divide between the rural poor and urban rich. So what can be inferred about the poet's attitude in the extract? So இதில் வந்து பார்த்தீங்கன்னா sympathetic towards the rural people. That's what the answer is. Option C. Okay. Poets வந்து அதுதான் சொல்கிறாரு. And next, sixth question. Which one is not true அப்படின்னு கேட்குறாங்க. The poet celebrates the charm of urban modernity. அதுதான் இது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஜெனிஃபர்ஸ் டைகரில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ திங்க் இதில் நிறைய இது இருக்குது. நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து அடுத்த எக்ஸ்ட்ராக்டை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.